தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் கருத்து. மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருந்தால் மாநில அரசு எப்படி செயல்படும் எனவும் கேள்வி. சட்டங்களுக்கு எதிராக உள்ள மசோதாவுக்கு எப்படி ஒப்புதல் அளிக்க முடியும் என ஆளுநர் தரப்பு வாதம். அரசியல் காரணங்களுக்காகவே துணைவேந்தர் மசோதா கொண்டுவரப்பட்டதாகவும் உச்சநீதிமன்றத்தில் விளக்கு. பிரான்சில் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் AI உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரான்ஸ் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல். நெல்லையில் 1304 கோடி ரூபாய் மதிப்பிலான 23 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 1061 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட தாமிரபரணி, கருமேனி ஆறு, நம்பியாறு நதிநீர் இணைப்பு கால்வாய் திட்டத்தையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். நெல்லையில் 309 கோடி ரூபாய் மதிப்பிலான 20 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். 75,151 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். வரலாற்று தொன்மையும் வீரமும் நிறைந்த ஊர் நெல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழார். நெல்லையப்பர் கோயிலில் வரும் நவம்பர் மாதத்திற்குள் வெள்ளித்தேர் ஓடும் எனவும் உறுதி. தமிழ்நாட்டிற்கு நிதியும் இல்லை, நீதியும் இல்லை என மத்திய அரசு நினைப்பதாக முதலமைச்சர் விமர்சனம். கேட்ட நிதியை வழங்காமல் வாக்கு கேட்க மட்டும் வரலாம் என நினைக்கிறார்களா எனவும் கேள்வி. தென் தமிழ்நாட்டிற்கு நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதே தனது லட்சியம். வரும் ஆண்டுகளில் தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சி புலிப்பாய்ச்சலில் இருக்கும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. நெல்லை வந்த முதலமைச்சர் முறையாக தங்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெறவில்லை. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குற்றச்சாட்டு. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25 புள்ளிகள் குறைப்பு. RBI ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா பேட்டி. சென்னையில் மீண்டும் டபுள் டக்கர் பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை முடிவு. சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருவதாக மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் தகவல். கோவை மாநகராட்சியின் வரி உயர்வுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் கண்டனம். காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு. ராக் சால்ட் பயன்படுத்துவோருக்கு உடலில் அயோடின் குறைபாடு ஏற்படுவதாக பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் நாளொன்றுக்கு தேவையான அயோடின் சத்து பெறுவோரின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக அதிர்ச்சி தகவல். திருச்சி மணப்பாறை தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவம். பள்ளி தாளாளரின் கணவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த தலைமை ஆசிரியை காவல் நிலையத்தில் சரண்.
வேலூர் அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு நடந்தது என்ன? பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் வாக்குமூலம். கிருஷ்ணகிரி அருகே பள்ளி சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பாமகவினர் போராட்டம். சட்டம் ஒழுங்கை காக்க தவறிய முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என கண்டன முழக்கம். ஒரு பெண் பிள்ளைக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்றால் இந்த நாட்டை ஆளுகின்ற அந்த முதலமைச்சர் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்றிருக்க வேண்டும். தன் நாட்டில் இருக்கின்ற ஒரு குடிமகனுக்கு பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் இந்த நாட்டை ஆளுவதற்கு என்ன தகுதி? திமுகவின் பிரிவினை சித்தாந்தத்தை பேசும் ராகுல் காந்தி காங்கிரஸை வழிநடத்துவது பேரபாயம். யுஜிசி புதிய விதிகளுக்கு எதிரான திமுகவின் போராட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்றது குறித்து வானதி சீனிவாசன் விமர்சனம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் இருவருக்கு 2 ஆண்டுகள் சிறை. 13 பேரை அபராதத்துடன் விடுவித்தது இலங்கை நீதிமன்றம். புதுக்கோட்டை அருகே ஜகபர் அலி கொல்லப்பட்ட வழக்கில் சிக்கிய ஆடியோக்கள். குவாரி உரிமையாளர்களின் செல்போனை ஆய்வு செய்ததில் கொலை செய்ய திட்டமிட்டது அம்பலம். தென்காசி மாவட்டம் புளியரையில் கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்திய அதிகாரிக்கு மிரட்டல். தணிக்கை ஆய்வாளருக்கு விசிக பிரமுகர் மிரட்டல் விடுக்கும் ஆடியோ இணையத்தில் வைரல். சென்னையில் காரில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு வந்த 75 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். ஆந்திர இளைஞர்கள் 2வரிடம் வருமான வரித்துறையினர் விசாரணை. ஈரோடு திம்பம் மலைப்பாதையில் பால் ஏற்றி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து. விபத்தால் சாலையில் ஆறாக ஓடிய 20,000 லிட்டர் பால். திருப்பூர் அருகே தனியார் பேருந்து விபத்திற்குள்ளான சம்பவத்தில் ஓட்டுநர் நடத்துனர் கைது. 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை. திருமங்கலம் அருகே தென்னங்கீற்று ஏற்றி வந்த லாரி தீப்பிடித்து விபத்து. மின் வயரில் உரசியதில் தீப்பற்றிய நிலையில் லாரி முற்றிலும் எரிந்து சேதம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக, சிபிஎம், திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டம். கொடைக்கானல் மலைப்பகுதியில் மீண்டும் உறைபனி. வாட்டி வதைக்கும் கடும் குளிரால் மக்கள் அவதி. முடா வழக்கில் சித்தராமையா மீது லோக் ஆயுக்தா போலீசார் நடத்தும் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனு தள்ளுபடி. கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் மீண்டும் தீ விபத்து. பக்தர்கள் தங்கியிருந்த கூடாரத்தில் தீ பற்றிய நிலையில் அணைக்கும் பணி மும்முரம். ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு. பனிக்கட்டிகளை எரிந்து விளையாடி சுற்றுலா பயணிகள் உற்சாகம். சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை கைவிலங்கிட்டு அழைத்து வரப்பட்ட விவகாரம். மத்திய அரசை கண்டித்து கொல்கத்தாவில் காங்கிரஸ் கட்சியினர் கைவிலங்கிட்டு போராட்டம்.
அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக செல்ல 1 கோடி ரூபாய் வரை பணம் பெற்ற ஏஜென்ட்டுகள், நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் குற்றச்சாட்டு. போர்ச்சுகலில் தீவிர கார் பயிற்சியில் ஈடுபட்டுள்ள அஜித் குமார், ரேஸ் டிராக்கில் சீறி பாயும் வீடியோ இணையத்தில் வைரல்.